இந்த வருஷம் ஆடி 18க்கு ஆற்றுல போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கிளம்பணும். ஆதினி குஷியாக கிளம்பிட்டாங்க. கொள்ளிடம் மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அங்கே சாமி கும்பிட்றதுக்கு தான் நாங்கள் கிளம்பணும். நிறைய பேர் அங்கே வந்துருந்தோம். ஆற்றுல இருந்து தண்ணியோடையே மணல் எடுத்துகிட்டு வந்து பிள்ளையார் செஞ்சோம். தென் பூ வச்சாச்சு. அண்ட் சாமிக்கு படைக்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ் அண்ட் அரிசி எள்ளெல்லாம் போட்டு பண்ண ஸ்வீட், காதரம், கருகமணி இதெல்லாம் படைச்சு சாமி கும்பிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பிள்ளையாரை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. சாமி கும்பிடுறதுக்கு ஆர்ப்பாட்டம் தேவையில்லை, அமைதி இருந்தால் போதும். நாங்கள் சிம்பிளாகவே வந்துட்டு பிள்ளையார் செஞ்சோம். தென் நாங்கள் போட்டிருந்த மாங்கல்யம் எல்லாத்தையுமே சாமிக்கு போட்டு சூடம் பற்ற வச்சு சாமி கும்பிட்டாச்சு. பக்கத்தில் சாமி கும்பிட்டவங்களும் எங்களுக்காக பிரசாதம் கொடுத்தாங்க. தென் சாமி கும்பிட்ட கயிறு எடுத்து என்னோட சிஸ்டருக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு தாலி கட்டிவிட்டாங்க. தென் எனக்கு வந்து சித்தி வந்து கட்டிவிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் கயிறு கட்டுறதை பார்த்துட்டு ஆதினி வேகமாக வந்து கையை நீட்டினாங்க. ஸோ ஆதினிக்கும் சித்தி கயிறு கட்டிவிட்டாங்க. தென் நாங்கள் சாமி கும்பிட்டதை ஆற்றுலேயே விட்டாச்சு. அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் தண்ணி இருக்குமா அப்படின்ற டவுட்டோடு தான் போயிருந்தோம். பட் தண்ணி இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய சின்ன பசங்க அங்கே குளிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க கோவிலில் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் பழமையாகவும் இருந்துச்சு. அந்த கோவிலில் எந்தெந்த சாமிலாம் இருந்தாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒன் டே ஃபேமிலியோட பியூட்டிஃபுல் பிளேஸில் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவே நல்லா இருந்தது. தேங்க்யூ.